ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பருப்பு சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், காய்கறி எதுவுமே இல்லாமலே வெறும் பிளெயினாக சாம்பார் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ஒரு அப்பளம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொரியல், இது மாதிரி வறுவலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வாய்க்கு ருசியாக சாம்பார் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடான சாதத்தில் இந்த சாம்பார் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. இங்கே பாருங்கள், ஒரு பூண்டு தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸுக்கு நீள்வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பாகத்தை நீக்கிடுங்க. இதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கட் பண்ண தக்காளியை அப்படியே சேர்த்துங்க. பெருங்காயத்தூள் இருந்தால் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போ சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், 4 விசில் வந்தால் போதும். நல்லா வெந்திருக்கு. இது தண்ணி வடிய வச்சுட்டு மத்து வச்சு 1 பாதிமாக கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், கல் உப்பு, பருப்பு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. அப்படியே பக்கத்தில் சாம்பாரில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டால் ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி பருப்பு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்ல கமகமான மணமாக வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.